ஹே ஹாய்! இன்னைக்கு ஒரு சூப்பரான தக்காளி சட்னி செய்யலாம் வாங்க. சரி இத எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேன்ல ஆயில் 1 டேபிள் ஸ்பூன். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். அதில 4 காந்தாரி மிளகா, 1 வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். வரமிளகாய் மட்டும் யூஸ் பண்ற மாதிரி இருந்தா 2 இல்லன்னா 3 ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 6 பூண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அப்புறம் நம்மளோட மெயின் இன்கிரீடியன்ட் தக்காளி சேர்த்து நல்லா குக் பண்ணுங்க. அது கூட மிளகாய் பொடி 1 டீஸ்பூன், சால்ட் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தென் கருவேப்பிலை, மல்லி இலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம். தென் இதை தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் ஆயில் 1 டேபிள் ஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், உளுந்து 1 டீஸ்பூன், அரைச்சி வச்சதை இதில் சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். அவ்வளோதான், சூப்பரான தக்காளி சட்னி ரெடி. இந்த சட்னி தோசை அண்ட் இட்லி கூட வச்சு சாப்பிட்டா எவ்வளோ தோசை உள்ளே போகுதுன்னே தெரியாது. அவ்வளோ சூப்பராக இருக்கும்.